ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ரோட்டில் டேபிளை தள்ளிட்டு 4-5 பேர் நடந்து வரதை பார்க்குறோம். கூடவே ஒரு டாகும் நடந்து வருது. கரெக்டாக எல்லாரும் இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. எல்லாரும் வந்து நின்று அடுத்த செகண்ட் இந்த மதில் அப்படியே இடிஞ்சு விழுந்துடுச்சு பாருங்க. ரொம்ப பெரிய மதில் தான். இந்த நேரம் தான் இடிஞ்சு விழணுமான்னு பார்க்குற நமக்கே நம்ப முடியல தான். ஆனால் நின்றுட்டு இருந்த எல்லாரும் சுதாரிச்சு ஓடி போயிட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது கடையில் பொருள் வாங்குறதுக்காக சுற்றி நிறைய பேர் நிற்கிறத பார்க்குறோம். திடீர்னு வேகமாக ஒரு டெம்போ வந்திருக்கு. எப்படி தாறுமாற வந்திருக்கு பாருங்க. கடையில் நின்றவங்க ஓடுறதுக்கான நேரம் கூட கிடையாது. நல்ல வேலை 1 இன்ச் கேப்பில் தப்பிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆயிருக்கு. யாருக்கும் எதுவும் ஆகலை. கடையில் பொருள் வாங்குறதுக்கு கூட நிற்க முடியல அப்படின்னு நினைக்கிற மாதிரி எல்லாரும் கொஞ்சம் திகைச்சு போனாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஒரு பெரிய டெம்போ நிறைய பழங்களை ஏற்றி இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு எல்லாமே பெரிய பெரிய பலாப்பழம் மாதிரி இருக்கு பாருங்க. திடீர்னு அந்த டெம்போ சரிஞ்சு மொத்த பழமும் அப்படியே கீழே வந்துடுச்சு. அது வரைக்கும் நல்லா தான் நின்றுட்டு இருந்தது. அது விழுந்த வேகத்துல இந்த பழங்கள் எல்லாம் கூட அப்படியே சேதமாயிடுச்சு. பக்கத்துல வேற ஏதோ பெரிய வண்டி வந்ததுனால இதை மொத்தமா கவிழ்த்திடுச்சு போல. இவ்வளவு நேரம் பழங்கள் எல்லாம் ஏத்தி தயாரா கிளம்புறதுக்கு இருந்த நேரம் பார்த்து இப்படி ஒரு சம்பவம் ஆயிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ஒரு ட்ரக் வந்துகிட்டே இருக்கு. பின்னாடி நிறைய வண்டிகளும் வந்துட்டு இருக்கு. அதுல ஒரு பைக்கும் இருந்தது. அது வரைக்கும் நேரம் வந்துட்டு இருந்த இந்த ட்ரக் திடீர்னு ரிவர்ஸ்ல போக ஆரம்பிச்சிருக்கு. இது பின்னாடி பைக்ல இருந்தவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா உடனே சுதாரிச்சு பைக்கை மட்டும் இந்த பக்கம் திருப்பினதுனால அவருக்கு எதுவும் ஆகல. நேரா போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்பி தான் பின்னாடி நிக்கிறோம். திடீர்னு பின்னாடி இப்படி ரிவர்ஸ்ல வந்தா அங்க நிக்கிற ஆட்கள் என்ன பண்றது? அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஒரு குட்டி பொண்ணு ரோட்டுக்கு குறுக்க வேகமா ஓடி போறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு பஸ் வந்திருக்கு. ஆனா அந்த பஸ்ஸோட டிரைவர் பாருங்க உடனே உஷாராகி வண்டியை நிறுத்தினதுனால அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகலை. அந்த அம்மா பின்னாடியே ஓடி போய் குட்டி பொண்ணை தூக்கிக்கிட்டாங்க. சுற்றி இருந்த எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே பதறி போனாங்க. இது யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. அது வரைக்கும் ரோட்ல கரையில் நின்ன பொண்ணு திடீர்னு ஓடி போயிருக்கு பாருங்க. சின்ன பசங்களை பக்கத்தில் வச்சிருக்கும் போது நம்ம தான் ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ராத்திரி நேரத்தில் நடந்த சம்பவம். இந்த கார் நேராக போயிட்டு இருந்தது. திடீர்னு இந்த காருக்கு என்ன ஆச்சுதோ அப்படியே தாறுமாற ஓட ஆரம்பிச்சது. ரோடெல்லாம் தாண்டி இருக்கிற வேலியெல்லாம் தாண்டி ஒவ்வொரு தோப்புக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. கடைசியில் எங்கெங்கேயோ போய் அந்த பக்கம் ஒரு ரோடு வந்திருக்கு. அதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கு. கொஞ்ச நேரத்தில் இந்த கார் தாறுமாற ஓட்டிட்டு வந்து அவரையே கொஞ்சம் மிரட்டி விட்டுருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ரோட்ல ரொம்ப பரபரப்பா சமையல் நடந்துட்டு இருக்கு. அதுல ஒரு பாத்திரம் பாருங்க ரொம்ப சூடாகி அடுப்போடு சேர்ந்து பக்கத்துல இருக்கிற கால்வாயில போய் விழுந்திருக்கு. பயங்கர சத்தமும் கூட. சுத்தி இருந்த யாரும் இதை எதிர்பார்க்கவே இல்லைதான். சமைக்கிற இடங்கள்ல பொதுவாகவே ரொம்ப கவனமா தான் இருக்கணும். இது ரோட்டு பக்கம் அப்படிங்கிறதுனால ஆட்கள் மேலே எதுவும் படாம கால்வாயில விழுந்து இதோட அந்த வேலை முடிஞ்சுது. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது கடலை பாக்குறதுக்கு போறதே கடல் தண்ணியில கால் நினைக்கிறதுக்காக தான். ஆனா இந்த கடல் பாருங்க மொத்தமாவே உறைஞ்சி வெறும் பனிக்கட்டி தான் இருக்கு. ஆனா அந்த பனிக்கட்டி கூட மெதுவா அலையா கரை வரைக்கும் எட்டி எட்டி பார்த்துட்டு போகுது. ஆறும் குளமும் உறைஞ்சிருக்கிறத பார்த்துருப்போம். ஆனால் கடல் உறைஞ்சிருக்கிறது ரொம்ப வித்தியாசமான அனுபவம் தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த வீடியோவில் பின்னாடி ப்ளூ கலரில் ஒரு கார் நிற்கிறத பார்க்குறோம். அந்த நேரம் பார்த்து வேகமாக ஒரு ஜேசிபி வந்திருக்கு. வந்து ஜேசிபி இந்த காரையும் சேர்த்து இழுத்து கொண்டு போகுது. காரோட நிலமை அப்படியே அப்பள மாதிரி ஆயிடுச்சு. காருக்குள்ள ஆட்கள் யாரும் இல்லாததுனால யாருக்கும் எதுவும் ஆகலை. அது அள்ளிட்டு வந்த மண்ணை இழுத்துட்டு போன காரணம் அந்த இடமே வேற மாதிரி மாறிடுச்சு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது கார் ஒன்று வேகமா போயிட்டு இருக்கு. திடீர்னு அந்த காரோட முன்பக்கம் இந்த மாதிரி திறந்திருக்கு. இது நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் தான். அப்படியே ஏதோ கதவு திறந்த மாதிரி திறந்திருக்கு பாருங்களேன். உடனே காரை ஓட்டிட்டு வந்தவர் அப்படியே நிறுத்திட்டாரு. வேகமா போயிட்டு இருக்கும்போது இப்படி கூட நடக்குமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சம்பவம். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குற லேடி வீட்டு முன்னாடி நின்று ரோட்ல நிறைய தண்ணி ஓடிட்டு இருக்கிறத அப்படியே வீடியோ எடுத்துட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க. இத்தனைக்கு 1 நிமிஷம் கூட ஆகலை. அந்த லேடி பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த வெள்ளப்பெருக்கு எந்த அளவுக்கு வேகமாக வருது பாருங்க. ரோட்டோரத்தில் 2 பைக்கும் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இந்த பைக்கையும் சேர்த்து இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிருக்கு. கடைசியில் ரோட்டில் இருக்கிற நிறைய பைக்கை இழுத்து இந்த வழியாக கொண்டு வந்திருக்கு பாருங்களேன். 10-15 பைக் வந்தது. பின்னாடியே ஒரு பெரிய காரும் வந்திருக்கு. அப்போ தண்ணியோட வேகம் எந்த அளவுக்கு இருந்திருக்கணும். இதையெல்லாம் பார்த்து அந்த லேடி வாயடிச்சு போயிட்டாங்க. இப்படியெல்லாம் நடக்குமான்னு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது கடலில் நடக்கிற வித்தியாசமான சம்பவம். இங்கே ஒரு பெரிய கப்பல் போயிட்டு இருக்கு. இந்த கப்பலுக்கு போட்டியா அங்கே இருக்கிற ஷார்க்கெல்லாம் களம் இறங்கியிருக்கு பாருங்களேன். எல்லாமே குட்டி குட்டி ஷார்க்கு தான் கூட்டமாக ஒன்றா சேர்ந்து இந்த கப்பலோட போட்டி போட்டு போகுது. பொதுவாக டால்ஃபின்கள் தான் இந்த மாதிரி கூட்டமாக விளையாட ஆரம்பிக்கும். ஆனால் சுறாக்கள் கிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லை. பின்னாடியே இந்த கப்பலும் ஃபாலோ பண்ணி போகுது. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த ஏணியை நிறுத்தி அது மேலே ஏறுறதுக்கு பார்க்குற ஒருத்தர் தான். திடீர்னு அந்த ஏணி அவரோட கட்டுப்பாட்டெல்லாம் மீறி அப்படியே அவர் தலை மேலே விழுந்திருக்கு பாருங்க. இடையில அவர் தலை சிக்கிற மாதிரி ஆயிடுச்சு.
உடனே அந்த ஏணியோட வெயிட் அவரை இழுக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. பக்கத்தில் இவர் நின்னதுனால உடனே பார்த்து ஏணியை தூக்கி இருக்கிறாரு. இந்த வீடியோவில் பார்க்குறது பஸ் ஸ்டாப்பில் ஒரு லேடி நிற்கிறாங்க. பஸ் வந்துட்டு போனதுக்கப்புறம் உடனே அந்த இடத்த காலி பண்ணி அந்த லேடியும் நடந்து போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உடனே அந்த இடத்த கடந்தது எவ்வளோ நல்லதாக போச்சு பாருங்க. பின்னாடி வேகமாக ஒரு கார் வந்து கரெக்டாக அந்த இடத்த தட்டி இருக்கிற மரத்தையும் கீழே தள்ளி போட்டிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் வேகமாக பைக்கில் ஒருத்தர் வந்தார். அதே நேரத்தில் தெருவில் இருந்து ஒருத்தர் பைக்கில் வந்தார். ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்குள்ளே நேர் ரோட்டில் வந்தவரோட வண்டி எந்த அளவுக்கு தாறுமாறாக போயிருக்கு பாருங்க. நல்ல வேளை அவருக்கு பெருசா அடி எதுவும் படல. திடீர்னு சறுக்கி தடுமாறிடுச்சு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல கையில நிறைய பொருட்களோட வந்தாரு. இங்க டைல்ஸ்ல ஏதோ தண்ணி இருந்திருக்கும் போல. தண்ணியில கால் பட்டதும் அப்படியே வலிக்க கீழே விழுந்துட்டாரு. கையில இருந்த மொத்த பொருளும் கீழே கொட்டி போயிடுச்சு. ரொம்ப உஷாரா தான் இருக்கணும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ரோட்டுக்கு அந்த பக்கம் பிளாட்ஃபார்ம்ல ரெண்டு பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் நல்ல நிலைமையில இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. ரெண்டு பேர் கால் வைக்கவும் அந்த இடம் அப்படியே உடஞ்சி ரெண்டு பேரும் உள்ள போயிட்டாங்க பாருங்க. உள்ள போய் அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் மேலே எந்திரிச்சு வந்திருக்காங்க. இந்த இடத்துல திடீர் பள்ளம் இவ்வளவு பெருசா எப்படி ஏற்பட்டதுன்னு சுத்தி இருந்த எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஊஞ்சல் கட்டி இந்த ஊஞ்சலில் ஒருத்தர் தான் படுக்க முடியும். ஆனால் ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் ஒரு ஊஞ்சலில் படுத்ததுனால ரெண்டு ஊஞ்சலுக்கும் சேர்த்து மொத்தம் 4 பேரும் தரையில் கீழே விழுந்தாச்சு. வாரம் அதிகமாகிடுச்சு போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது சைக்கிள் பயணம் தான். நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. எல்லாரும் சைக்கிளில் வேகமாக போயிட்டு இருக்கும்போது ஒரே ஒருத்தர் தான் சைக்கிளில் தடுமாறி கீழே விழுந்தாரு. எல்லாரும் நெருக்கடியோட வேகமாகவும் போயிட்டு இருக்கிறதுனால ஒருத்தர் கீழே விழவும் அப்படியே அடுத்தடுத்து நிறைய சைக்கிள் கீழே விழுந்துடுச்சு. நினைச்சாலும் திடீர்னு நிறுத்த முடியல பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த பெரிய உலகு தகட கிரேனால தூக்குறது தான் பார்க்குறோம். தூக்குன வேகத்தில் அது அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆள் மேலே போட்டிருக்கு பாருங்க. இது கொஞ்சம் கூர்மையாக தான் இருக்கும். ஆனால் அவர் கொஞ்சம் உஷாராகி ஒதுங்கிக்கிட்டாரு. கனமான பொருட்களை லாரியில் ஏற்றும் போது அதை கவனிக்கிறதுக்காக நிற்கிற ஆட்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்குறோம். இதில் 2-3 பேர் உட்காந்துருக்காங்க. திடீர்னு அந்த மேற்கூரை பாருங்க அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துடுச்சு. ஏதோ சின்னதாக உடஞ்சி விழுந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா மொத்த கூரையும் சேர்ந்தே விழுந்திருக்கு பாருங்க. நிறைய ஆட்கள் யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால யாருக்கு எதுவும் ஆகலை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஜெட்டு வேகத்தில் போயிட்டு இருக்கு. ஒரு மினி போட்டு தண்ணியில் தான் போகும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக ஏதோ ஹெலிகாப்டரை பறந்த அளவுக்கு பறந்து போகுது. ரொம்பவும் வேகம் அதிகமாகி கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தாறுமாறா மாறிடுச்சு. அங்கிருந்து பார்த்த ஆட்களால் இதை நம்ப முடியல. இது எப்படி நடந்ததுன்னு. எவ்வளோ உயரத்துக்கு போயிட்டு மறுபடியும் தண்ணியில் விழுது பாருங்களேன். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுறதுக்காக நின்ற காரு திடீர்னு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுச்சு. அந்த பைப்பை கூட இன்னும் உருவி எடுக்கல. அதுக்குள்ள வண்டி கிளம்பிடுச்சு. டேங்கையும் சேர்த்து கீழே எடுத்து போட்டிருக்கு. 4-5 பேர் பைக்ல காத்திருந்தாங்க பெட்ரோல் போடுறதுக்காக. சம்பவம் நடந்தது. எல்லாரும் பைக்கை போட்டுட்டு ஓட்டம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேற வழியில் அந்த இடத்துல நின்னா அவ்வளவுதான். உடனே கொஞ்சம் நெருப்பு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த லேடி இப்பதான் மெதுவாக நடந்து வராங்க. இந்த இடத்துக்கு வந்ததும் கரெக்டா சுதாரிச்சு ஓடி போறாங்க. ஒரு செகண்ட்ல அந்த இடத்த விட்டு கடந்துட்டாங்க பாருங்க. அங்கிருந்து ஒரு பெரிய மரம் அப்படியே சரிஞ்சு விழுந்திருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ஊஞ்சல் ஆடுறதுக்காகவே இப்படி ஒரு இடத்தை தயார் பண்ணிருப்பாங்க போல. இதுல ஒருத்தர் ஏறி உட்கார்ந்து ஆடலாம். ஆனா ஒரே நேரத்துல 4-5 பேர் ஏறி உட்கார்ந்தா அது தாங்குமா? அவ்வளவுதான், மொத்தமாவே கலண்டு வந்துடுச்சு பாருங்க. 4 பேர் உள்ளதான் மாட்டி இருக்கிறாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல கிரேனை தான் பாக்குறோம். ஏதோ வண்டியை தூக்குறதுக்காக வந்தது கடைசியில் இந்த கிரேனை தூக்குற மாதிரி ஆயிடுச்சு. டிரைவர் உள்ள இருந்து வேகமா இறங்கி இந்த பக்கம் வந்து சேர்ந்துட்டாரு. ஆனாலும் இந்த கிரெயின் மேல 2 பேர் மாட்டி இருக்கிறாங்க பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல சூறாவளி காற்று வேகமா அடிக்குது. இதனால வெளியே ஒரு ஆளை பார்க்க முடியல. எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. ரோட்ல இருக்கிற பொருட்கள்லாம் எந்த அளவுக்கு வேகமா பறந்து வருது பாருங்க. எல்லாம் இரும்பாலான கனமான பொருட்கள் தான். இருந்தாலும் காத்தோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம அந்த தெருவையும் கடந்து 2 தெரு தள்ளியே போயிருக்கும் போல.